இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்கதான் இருக்கியா இசை? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன நீ தேடுறனா? அப்ப நீ ஏதோ ஒரு வில்லத்தனம் பண்ண போறன்னு தான் அர்த்தம். இப்ப நீ என்ன பண்ண போற? பரவாயில்லையே, கற்பூர மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. வில்லத்தனம் பண்ணதா, ஆனா இங்க இல்ல, ஏற்காட்டுல. என்னது, ஏற்காடுலையா? ஆமா. அப்புறம் நம்ம எப்போ ஏற்காடு கிளம்புறோம்? ஹலோ, நாங்க மட்டும்தான் ஏற்காட்டுக்கு போறோம். ஓ, உனக்கு விஷயமே தெரியாதா? பாவம். நானும் ராகவும் நீ போற அதே ஏற்காட்டுக்கு தான் வரோம். நாங்களும் ஹனிமூன் கப்பல் தானே, ஓகேவா? அப்படியா? ஆமா, அத்தை ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றுறது தானே மருமகளா என்னோட கடமை. என்ன சொல்ற? ஐயோ இசை, முறைக்காத. அப்புறம் விஷாலோட கிட்டார்லாம் என்ன போட்டு வச்சிட்டியா? கிட்டாருக்கு என்ன போடுறதா? இதுல இருந்தே தெரியுது நீ கிட்டார பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற லட்சணம். கிட்டாரும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. ஏதாவது இடியட் மாதிரி உளறிட்டு இருக்காத. ஹே, ரொம்ப நாளா யூஸ் பண்ணல, அத சிம்பாலிக்கா சொன்ன. அப்புறம் மீனா, கிட்டார கொண்டு வர சொல்லு. ஏற்காடுல ஏதாவது போட்டி நடந்தா கலந்துக்க கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. என்ன நான் சொல்றது? நான் பேசிக்கிட்டே இருக்க, பதில் சொல்லாம நிக்கிற. என்னடா, விஷால் மியூசிக் காம்படிஷன்ல போறது விஷாலுக்கே தெரியாதப்போ இவளுக்கு எப்படி தெரியும்னு தானே யோசிக்கிற? எனக்கு எல்லாமே தெரியும். நீ எப்படி விஷால ஹனிமூன்னு சொல்லி கதை விட்டுட்டு கூட்டிட்டு போறேன்னு தெரியும். அதை விட இன்னொன்னு சொல்லட்டா, விஷால் கலந்துக்க போற போட்டியோட ரிசல்ட்டே எனக்கு தெரியும். அவன் இந்த போட்டியில ஜெயிக்க மாட்டான். அடேங்கப்பா, பேசி முடிச்சிட்டியா? இல்ல இன்னும் ஏதாவது உளறதுக்கு மிச்சம் வச்சிருக்கியா? ஒருத்திக்கு தான் சொந்த விஷயத்துல கூட கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஆனா அடுத்தவங்க விஷயத்துல இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருக்கவே கூடாது. இல்ல, நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. நீ எந்த நோக்கத்துக்காக இப்படி வேலை மெனக்கெட்டு விஷால கூட்டிட்டு போறியோ அது நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அக்கா, வர்ஷினி, மாமாவோட ஏற்காடு போறியாமே? பல்லவி சொன்னா. ஆமா. சிஸ்டர், என்கிட்ட கேளு, நான் டீடைலா சொல்றேன். ஓஹோ, நீயா? என்ன சொல்ல போற? சொல்லு, அதையும் கேப்போம். நாங்க 2 பேரும் எங்க ஹஸ்பண்ட் கூட ஹனிமூனுக்கு போறோம். புரிஞ்சுதா சிஸ்டர்?